வேரித்தாஸ் அன்பு உள்ளங்களுக்கு இதோ இந்த அருட்சகோதரி மார்கரெட் டெய்சியின் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். லட்சியம் இல்லாத மனிதர்கள் கிடையாது. நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்தா கூட நமக்கு ஒரு லட்சியம் இருக்குது. ஏறுறோம், தாம்பரத்தில் ஏறுறோம், நம்மளோட லட்சியம் என்ன? பாரிஸ் அடைவது. அது ஒரு சாதாரண லட்சியம். படித்து பட்டம் பெற விரும்புகின்றோம், நான் இப்படி ஆக வேண்டும் என்ற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த டார்கெட் தான் லட்சியம். அந்த லட்சியத்தை கனவு காண வேண்டும். அந்த லட்சியத்தை தினம் தினம் திருப்பி 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 எண்ணி பார்க்க வேண்டும். அப்பொழுது தான் அது நமது இரத்தத்தோடு ஒன்றாக கலந்து, உயிரோடு உயிராக கலந்து நம்மை உசுப்பிக்கொண்டே இருக்கும். ஆம், இதோ ஒரு குரு திருப்பலியின் போது, பிரசங்கத்தின் போது கேட்டார், யாருக்கெல்லாம் மோட்சம் போக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது? எல்லோரும் கை உயர்த்தினார்கள். நான் எப்படியாவது மோட்சம் போகணும் ஃபாதர், அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பையன் கை தூக்கலை. குருவான ஒரு அதிர்ச்சியோடு, என்ன உனக்கு மோட்சம் போக ஆசை இல்லையா கேட்டார். குருவே, நான் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி ஆக வேண்டும் என்று கூறினார். ஆம், அவரது லட்சிய கனவு அது. அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக பின்னாளில் ஆனார். அவர்தான் ஆப்ரஹாம் லிங்கன். அடிமை தலையை அறுத்தெறிந்து அடிமை தடை சட்டத்தை ஏற்படுத்தி விடுதலைக்கு வித்திட்டவர். அது மட்டுமா, இந்த டென்சிங் ஹிலாரி இமயமலையின் உயர்ந்த சிகரமான எவரெஸ்டை முதலில் அடைந்தவர்கள். அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், எப்படி இவ்வளவு கடினமான எவரெஸ்ட் சிகரத்தை அடைய வேண்டும் என்று எத்தனித்தீர்கள்? எப்படி முயன்றீர்கள்? எப்படி இப்படி ஆசை வந்ததென்று. அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், எங்களது லட்சியம் அது. எங்களது மனம் ஏற்கனவே எவரெஸ்ட் சிகரத்தை எட்டிவிட்டது, அடைந்து விட்டது. எங்களது உடல் இப்பொழுது அவ்விடத்தை நோக்கி செல்வது எங்களுக்கு எளிதானது என்றார்கள். லட்சியத்தை எட்டிப்பிடித்தார்கள். இதோ ஒரு தாய் தன் மகன் குருவாக வேண்டும், துறவியாக வேண்டும் என்று ஆசையோடு வளர்த்து வந்தாள். ஆனால் அவனோ நான் விமானியாக வேண்டும் என்று கூறினார். எப்பொழுது பார்த்தாலும் குழந்தை பருவத்தில் அந்த பொம்மை விமானத்தை வாங்கி ரிமோட் மூலம் இயக்கி கொண்டிருப்பான். 14 வயதில் அவன் விமானம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். விமானத்தை ஓட்டி பார்க்க வேண்டுமென்றால், ஓட்ட வேண்டுமென்றால் பணம் வேண்டும். அவன் படிப்பு நேரம் தவிர மற்ற நேரங்களில் வேலைக்கு சென்று சேகரித்தான். 43 மணி நேரம் வேலை பார்த்தால் கிடைக்கும் பணம் 1 மணி நேரம் விமானத்தை இயக்க போதுமானது. உழைத்தான், படித்தான், உழைத்தான். உழைப்பின் பணத்தை வைத்து விமானம் ஓட்ட கற்றுக்கொண்டான். இதோ ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்கு அருகிலுள்ள அந்த மைதானத்தில் ஒரு பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கியது. அதில் பயணித்த விமானி இறந்து போனார். அந்த தாய் கேட்டார், இதை பார்த்த பிறகு நீ விமானி ஆகக்கூடாது என்று. ஆனால் அவன் சொன்னான், இல்லை இல்லை, என் லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று கூறினார். அவர் வேறு யாரும் அல்ல, நிலாவில் கால்பதித்த நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆகவே லட்சிய தெளிவு இருந்தால் எல்லோரும் எண்ணுகின்ற உயரத்தை அடைய முடியும். அந்த லட்சியத்தை கனவு காண வேண்டும், அதற்கான வழியை வகுக்க வேண்டும், தினம் தினம் முயற்சிக்க வேண்டும். நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எப்படி அடைவது? எந்த வழியில் சென்று அந்த லட்சியத்தை அடைவது? இப்படி ஓயாத நினைவுகளோடு இருக்கும்போது லட்சியம் ஒரு நாள் வாழ்வாக மாறும். நாம் லட்சியத்தோடு இருக்கிறோமா? உங்களது லட்சியம் என்ன? உங்களது லட்சியத்தை அடைந்து விட்டீர்களா? சாதிக்க துடித்ததை சாதித்து விட்டீர்களா? ஒரு சிலர், ஆம், எனது லட்சியத்தை அடைந்து விட்டேன், அடுத்து இன்னொரு லட்சியம் போடுங்க. ஒரே ஒரு லட்சியத்தை அடைஞ்சு வாழ்ந்து முடிச்சு இந்த பொக்கிஷமான மனித வாழ்வை
முடிச்சுக்கக்கூடாது. 1 2ஆக வேண்டும், 1 100ஆக வேண்டும், 100 1000ஆக வேண்டும். பல லட்சியங்களை சாதித்து நாமும் சாதனையாளர் பட்டியல் இடம்பெற வேண்டாமா? எனக்கு அந்த துடிப்பு அதிகம் உண்டு. ஒரு நிமிஷமும் ஐயோ நம்ம வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். அந்த ஒரு நிமிஷத்தை எப்படி வாழ்ந்தோம், 1 மணி நேரம் போகுது, இந்த 1 மணி நேரம் எப்படி வாழ்ந்தேன். அப்படி நம்ம லட்சியத்தை நோக்கி சாதிக்கணும் அந்த வெறித்தனமாக இருக்கும்போது 5 நிமிடத்தை வீணாக கழிப்பது பெரிய பாரமாக நமக்கு தெரியும். ஆகவே நாம் லட்சிய தெளிவு பெறுவோம். இதுவரை பெருசாக ஒன்றும் லட்சியம் இல்லையா, கவலைப்படாதீங்க. இந்த நொடி ஒரு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுதான் எனது கனவு, இந்த லட்சியத்தை அடைந்தே தீருவேன். காலம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இத்தனை ஆண்டுக்குள், இத்தனை நாட்களுக்குள் கண்டிப்பாக நீங்கள் லட்சியவாதி ஆவீர்கள். சாதனையாளர் பட்டியலில் உங்களையும் இடம்பெறச் செய்யும் இந்த சமூகம். நன்றியுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி மார்கரெட் டெய்சி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.